ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விசேஷமான நேரத்துல நாம ஆரோக்கியமாக ஆனந்தமாக எழுந்துக்க முடிஞ்சதுன்னு சொன்னா அது தேவனுடைய கிருபை மட்டும்தாங்க. முதலாக அதற்காக நாம் தேவனை துதிப்போம், அவருடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த இரவு முழுவதும் எங்களை உயிரோடே காத்து நாங்கள் சந்தோஷமா எழுந்திருக்கவும் புதிய நாளை பார்க்கவும் தந்த கிருபைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாடு முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கிற விபத்தை குறித்து கேள்விப்பட்டீங்களா? நம்முடைய அண்டை மாநிலத்தில் எவ்வளவு ஒரு பெரிய பேராபத்து பாருங்க. அது மட்டுமல்ல, ஆங்காங்கே யுத்தங்களும் நடந்து கொண்டிருக்கு. உலகத்திலே யுத்த செய்திகள் கேள்விப்படுறீங்களா? உலகம் முழுவதும் கூட அநேக போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க. இவைகளால பாதிக்கப்படுறவங்க அப்பாவிகள், சாதாரண ஜனங்க, பிள்ளைங்க, முதியவர்கள் வேதனைப்படுகிறாங்க, அழுகிறாங்க. சாப்பிட உணவில்லாமல் வீடுகள் இடிந்து போய் பயம் நிறைந்தவங்களா இருக்கிறாங்க. இங்க கர்னூல்ல கூட பாருங்க, பிரியமானவங்க மரித்தால் தாங்க முடியாத வேதனை. எப்பவும் தேவனை துதிக்கணுங்க. இன்றைக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம், ஆனா என்ன நடக்க போகுதோ நமக்கு தெரியாது. சீக்கிரத்தில் இது உலக போராய் கூட மாறும் என்பது கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம்ல, பார்த்து கொண்டு இருக்கிறோம். கேட்கறது என்ன? அட, பைபிள் படிச்சாலும் இதெல்லாம் புரிஞ்சிருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பு உண்டாகிற பஞ்சங்கள், கொடுமைகள், மரணங்கள் கண்ணார பார்க்கிறோம். நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களா? தேவனுக்கு பயந்திருக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் உங்களை நீங்க சரி செய்து கொண்டு எப்பொழுது ஆண்டவர் வந்தாலும் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆமோஸின் புஸ்தகத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறது, நீங்கள் உங்கள் தேவனை சந்திக்கும்படிக்கு ஆயத்தப்படுங்கள். எஸ், ஆமோஸின் புஸ்தகம். உங்களுடைய பைபிளை எடுத்துக்கொண்டீங்களா? திருப்பிக் கொள்ளுங்க. ஆமோஸின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக நான் உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. நீங்கள் இந்தியர்களே, என்னங்க இன்றைக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவர். ஒவ்வொருவரும் நம்ம அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பு நிற்க வேண்டும். அவர் மேகங்களின் மேலே வரும்பொழுது எல்லா கண்களும் அவரை பார்க்கும். அவரை குத்தினவர்களும் அவரை புறக்கணித்தவர்களும் மாறை அடித்து அழுவார்களாம். அப்ப நம்ம அழுதா பிரயோஜனம் இல்லைங்க. இப்ப நம்ம சரி செய்யணும், ஆயத்தப்படணும். உன் தேவனை சந்திக்க என்ன செய்யணுமா? சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஒரு இன்டர்வியூக்கு போகிறவங்க அதற்கு ஏற்றபடி எப்படி ட்ரெஸ் போட்டு கொண்டு போவாங்க. ஒரு திருமணத்துக்கு போகிறவங்க அதற்கேற்றபடியாக ஆயத்தமாகி போவாங்க. ஒரு யுத்தத்துக்கு போகிறவங்க அவங்களுக்கு ஏற்றபடி அந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போவாங்க. ஒரு அதிகாரி, ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டும் என்ற போது அதற்கேற்றபடி உடை அணிந்து கொள்வாங்க, அவங்களுடைய கருவிகளை எடுத்துக்கொண்டு போவாங்க. நாம தேவனை சந்திக்க சுத்தமா உடைகளை அணிந்து கொண்டு, கத்தியும் பட்டயங்களும் எடுத்துக்கொண்டு, அல்லது நம்ம வாட்ச், நம்ம தங்க நகைகள், ஷூஸ் போட்டுக்கொண்டு ஆயத்தமாவதா? அவருக்கு முன்பு காணப்படுவதென்றால் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்பது போல நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். உடைந்து நொறுங்கிய இருதயத்தோடு, நன்றியுள்ள உள்ளத்தோடு, மனஸ்தாபத்தோடு இருக்கிற இருதயத்தோடு, நறுங்குண்ட இருதயம் அவருக்கு பிரியமானது. அவர் தாழ்மையானவர்களுக்கு இறங்குகிறார். தாழ்மையுள்ள உள்ளத்தோடு நாம உண்மையுள்ளவர்களா தேவனை சந்திக்கும்படிக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணுங்க. நம்முடைய அகங்காரத்தை, நம்மில் இருக்கிற சுயநலத்தை, நமக்குள் இருக்கிற சின்ன சின்ன பலவீனங்கள் என்று சொல்லுகிற பாவங்களை அறிக்கையிட்டு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்படணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆட்டோமேட்டிக்கா நாம குணமாகி விடுவோம், ரட்சிக்கப்படுவோம் நினைச்சா அது புத்தியினோங்க. நம்பினால் அற்புதத்தை பார்ப்பீங்க, அறிக்கை செய்தால் மன்னிப்பு கிடைக்கும். நீங்க கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்து அவரை தேடினால் அவர் கிடைப்பார்.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பு சரி செய்ய நம் பாவங்களை அறிக்கை செய்யணும். அவர் எப்பொழுதோ தம் ரத்தத்தை சிந்திட்டாரு, இப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம மன்னிக்கப்பட்டோம் என்கிற போதனைகள் இருக்கின்ற ஜாக்கிரதை. அவர் யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களே அவர் பிள்ளைகளாக செய்து கொண்டார். ஆகவே ஆண்டவருக்கு முன்பு உங்க வாழ்க்கையை திறந்தபடி நீங்க வைத்திருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் உங்க நிலைமையை நீங்க ஒத்துக்கொண்டீங்களா? எப்பயோ ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது 31 டிசம்பர் வரும்னு காத்திருக்காதீங்க. அது வரைக்கும் நாம உயிரோடு இருப்போமா தெரியாது. இந்த உலகமும் அந்த நிச்சயங்களும் அழிந்து போகிற காலம் இது. பார்த்து கொண்டே இருக்கிறோம். தேவனை சந்திக்கும்படி உன்னை நீ ஆயத்தப்படுத்து. உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்படும் போது நீ அவருக்கு முன்பு ஆயத்தப்படுத்தப்பட்ட மணப்பெண்ணை போல காணப்படுவா என்று வேதம் சொல்லுகிறது. அலங்கரிக்கப்பட்ட நம்முடைய அலங்காரம் தங்கமும் வெள்ளியும் இல்லங்க. அன்பு, ஐக்கியம், ஆசீர்வாதம், தாழ்மை, இரக்கம், கிருபை, தயவு இவைகளை பெற்று இவைகளை அலங்கரித்துக் கொண்டு ஆண்டவருக்கு முன்பு நொறுங்கிய இருதயத்தோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமாங்க, கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரத்தில் இருக்கு. அதே ஆமோசின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க ஆமோசின் புஸ்தகத்துல பார்த்தா இன்றைக்கு நடக்கிற சம்பவங்களை குறித்து கூட நம்ம அங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்த்தால் இன்றைக்கு இங்க என்ன நடக்கிறதோ அதே அன்றைக்கே தீர்க்கதரிசிகள் மூலமா எழுதி வைத்திருக்கிறார். 7ஆம் வசனம் பாருங்க, காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதனுடைய அரண்மனைகளை பட்சிக்கும். இவ்வளவு நாள் நடந்த அந்த யுத்தத்திலே அந்த காத்சாவின் நகரத்துக்குள்ளே அநேக பாம்ஸால அது தாக்கப்படும் போது அதுக்குள்ள இருக்கிறவங்க எலக்ட்ரிசிட்டி இல்லாம, தண்ணி இல்லாம, உணவு இல்லாம எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையில இருந்தாங்க பாருங்க. இது கர்த்தருடைய வருகை நாட்கள் என்று நமக்கு அறிவிக்கப்படுது. அதே போல 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். இப்படி உலகத்தில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தா அநேக தேசங்கள்ல பஞ்சங்கள் ஏற்படும். யுத்தங்களாலே பஞ்சமும் வறட்சியும் அதிகமாகிடும், அறுவடை குறைந்துவிடும். அவ்வளவா அழித்துக் கொள்கிறாங்க. அழிக்கிறது ரொம்ப சுலபங்க. ஆனா அது திரும்ப கட்ட பாருங்க, எவ்வளவு காலமாக அதெல்லாம் கட்ட. இடிச்சு தள்ளுவது ஒரு நிமிஷம் தாங்க. அவ்வளவு பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ்லாம் மண்ணுக்கு மண்ணாயிடுச்சு. அவ்வளவு வாகனங்கள் சாம்பலாகிடுச்சு. அது எவ்வளவு நஷ்டத்தை உண்டாக்குதுன்னு பாருங்க. நாசனத்தை உண்டாக்குகிறவனாக மனிதன் இருக்கிறான். தனக்குத்தானே அழிவை உற்பத்தி செய்கிறான். தான் கொள்ளுகிறான், கொல்லப்படுகிறான். ஒருவருக்கொருவர் தீங்கு செய்கிற பயங்கரமான நாட்கள் இது. கடைசி நாட்கள். வருகிற நாட்களிலே நான் பஞ்சத்தை அனுப்புவேன். பஞ்சம் அது ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமாய் அல்ல, அதைவிட உணவு தண்ணீர் இல்லாமல் இருக்கிற பஞ்சத்தை விட கொடுமையான பஞ்சம் எதுவென்றால், கடைசி காலத்திலே நீங்கள் நாம நினைக்கிறபடி தண்ணீர், ஆகாரம், பஞ்சம் மட்டுமல்ல, தேவனுடைய வசனமே பஞ்சமா இருக்குமா? வசனம் சொல்லுகிறவங்க இருக்க மாட்டாங்க. வசனம் கிடைக்காதுங்க. தேவனுடைய வார்த்தை இருதயத்துல பத்திரப்படுத்துங்க. அநேக முறை எங்க பிரதர்ஸ்க்கு நான் சொல்லுவது உண்டு, எவ்வளவு நாட்கள் இந்த சுதந்திரம் நமக்கு இருக்குமோ சுவிசேஷம் சொல்லுவது அப்லோட் பண்ணுங்க யூடியூப்ல. அட்லீஸ்ட் அது இருக்கிற வரைக்குமாவது இருக்கும். ரிசர்வ் பண்ணுங்க ஹார்ட் டிஸ்க்ல. அதை கர்த்தருடைய வருகை வரைக்கும் அதை அறிவிப்போம். ஆமாங்க, தேவனுடைய வருகை வரைக்கும் அவருடைய வசனத்தை பத்திரப்படுத்த வேண்டும். நம்ம தங்கம், வெள்ளி, நம்ம ஆஸ்திகளை பத்திரப்படுத்துறது கிடையாது. உன் இருதயத்துக்குள்ளே அதை பத்திரமாக நீ காத்துக்கொள்ளணும். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் அவர்கள் வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். தேவனுடைய வசனத்துக்கு இன்றைக்கே பஞ்சம் இருக்குங்க. அது என்னங்க, நிறைய வசனம் இருக்கேன்னு நீங்க சொல்லலாம். ஃபேக் என்பாங்க பாருங்க, அந்த ஒரிஜினல் இல்லங்க. எல்லாம் நடிப்பு பக்தி தான் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. தேவனுடைய வசனத்தை கலப்படம் செய்த சாத்தானின் போதனையே இன்றைக்கு புல்பிட் மேல போதிக்கப்படுகிறது. பி கேர்ஃபுல். எது தேவனுடைய வசனமோ, எது இல்லையோ, எது கர்த்தருடைய தீர்க்கதரிசியோ, எது கள்ள போதகனோ அறிய வேண்டிய நிலை உங்களுக்குள்ள இல்லாவிட்டா ஏமாற்றம் அடைவீங்க.
கடைசி காலத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்களாம். அதற்கு தான் தேவனுடைய வசனம் எழுதப்பட்ட பரிசுத்த வேதத்தை நம்ம வாசித்து தியானித்து இருதயத்துல பத்திரப்படுத்திக் கொண்டால், ஒருவரோடு நம்ம ரொம்ப நேரம் செலவிடும் போது, அவங்களோட ரொம்ப இன்டராக்ட் பண்ணும்போது, அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, அவங்களுடைய விருப்பங்கள் எது அல்ல என்று நமக்கு தெரிஞ்சிடும். தேவனோடு நேரம் செலவிடும் போது, தேவனுடைய வசனத்தை அதிகமாக வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் போது, வசனத்தின்படியாக வாழும்போது, இந்த பைபிள் நம்ம கையில இல்லாவிட்டாலும் தேவனுடைய வசனம் எதுவோ, எது அவருடைய மனதோ, எது அவருடைய விருப்பமோ, எது அவருடைய இஷ்டமோ, எது அவருடைய சித்தமோ நமக்கு தெரிஞ்சிரோங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட பக்தியுள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்முடைய கையிலிருந்து வேதத்தை பிடுங்குகிற காலம் வந்தது. நமக்கு பைபிளே கிடைக்காத நாட்கள் வரப்போகிறது. நமக்கு வசனம் சொல்லுகிறவங்க இல்லாத நாட்கள் வரப்போகிறது. முன்னமே ஆண்டவர் பஞ்சம் வரும் என்று சொல்லி இருக்கிறார். எந்த யுத்தத்திலோ நீங்க சிக்கி கொண்டிருக்கும் போது எந்த பாஸ்டர் உங்களுக்கு ஜெபிக்க முடியும்? எந்த மலைக்குள்ளேயோ நீங்க ஒளிந்திருக்கும் போது, எந்த ஒரு போராட்டத்துல நீங்க சிக்கி இருக்கும் பொழுது உங்களால உங்களுடைய தேவனை நோக்கி ஜெபிக்க முடியாவிட்டா, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற சுதந்திரம் உங்களுக்கு இல்லாவிட்டா, ஐயோ பயங்கரமான வேதனைங்க. இந்த கடைசி காலத்துல நம்ம ஆயத்தமா இருக்கணும். மரிப்பதற்கும் ஆயத்தமே, வாழ்வதற்கும் ஆயத்தமே, துன்புறுத்துதலுக்கும் ஆயத்தமே. அது உண்மையான கிறிஸ்தவத்தின் சாராம்சங்க. இயேசுவையே பார்த்து கொண்டு நாம முன்னுக்கு போகணும். தேவனோடு உங்களுக்கு உறவு இருக்க வேண்டும். தேவனுடைய வசனம் இது கதை புத்தகம் இல்லங்க, வெறும் வார்த்தைகள் இல்ல. இது அவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டும். அந்தந்த நேரத்துக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை எப்படி பிழைக்க செய்தோ, வாழ செய்வதோ, உங்க அனுதின வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற நிலைமைக்கு நீங்க ஆவிக்குரிய விதத்தில் வளர வேண்டும் என்று அனுதினமும் தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறோம். யுத்தங்கள் அதிகரிக்கிறது மற்றும் அக்கிரமம் அதிகமாகிறது, போராட்டங்கள் அதிகரிக்குது, தடைகள் அதிகமாக எழும்புது. சத்திய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு சுதந்திரம் இல்லாத சூழ்நிலைகள் வருகிறது போல பயங்கரமாக தவறான போதனைகளும் அதிகரிப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நாம் நம்முடைய தேவனை சந்திக்க ஆயத்தமாவோம். அவரை அடையாளம் காண்போம். அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். அவருடைய ரத்தத்திலே கழுவப்பட்டோம் என்று சொல்லிக் கொள்கிற நாம குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மேகங்களின் மேல ஆண்டவர் வரப்போகிறாருங்க. இது உண்மை. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் வரப்போகிறாரு. அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களை அவர் இருக்கும் இடத்திலே அவரோடு கூட அவர் வைத்துக் கொள்ள கொண்டு போகும்படியாக வரப்போகிறார். நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு மீண்டும் உங்களை கொண்டு போவேன் என்கிற வார்த்தை நிறைவேறுகிற காலம் வந்துருச்சுங்க. நம் இருதய சுத்தத்தை காத்துக்கொள்ளுவோம். நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவோம். எல்லாவற்றை விட முக்கியமா ஆண்டவரை பற்றி கொள்ள கற்றுக்கொள்ளுவோம். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனோடு பேசுகிற அனுபவங்களோடு ஒவ்வொரு நாளும் தனிமையாக ஏகாந்தமாக தேவனோடு பேசுகிற அனுபவத்தை கொண்டிருப்போம். உங்களுடைய சபையில நடக்கிற ஜெப கூட்டங்களுக்கு நீங்க தவறாம சென்று நீங்க ஜெபிங்க. தனிப்பட்ட விதத்துல நீங்க ஜெபிங்க. கர்த்தருக்கு முன்பு எப்பொழுதும் ஆயத்தமா இருந்து அவர் எந்த நேரத்தில் வந்தாலும் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற பாக்கியத்தை பெறுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, பயங்களை உண்டாக்குகிற இந்த சூழ்நிலைகளப்பா, எப்பொழுது எது நடக்குமோ என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒரு பயங்களோடு இருக்கையில, விபத்துகள் நடக்கையிலே ஆண்டவரே, இயற்கை பேரிடர்கள் நடுவே அப்பா, சமாதானம் சமாதானம் என்று சொல்லிக்கொண்டே கத்திகளை பிடித்துக் கொண்டு, துப்பாக்கிகளை ஏந்திக் கொண்டு, பாம்புகளை போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்ளுகிற இந்த பயங்கரமான நாட்களிலே ஐயா, எங்கள் பக்தியை காத்துக் கொள்ளவும், எங்கள் இருதய சுத்தத்தை காப்பாற்றிக் கொள்ளவும், உம்மை நாங்கள் சந்திக்கவும் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் பத்திரப்படுத்தப்படும்படியாக உம்முடைய வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் இருதயத்தில் வைத்து பத்திரப்படுத்தி நாங்கள் தேற்றப்படுவதற்கு உம்முடைய ஆவினாலே நடத்தப்படவும் உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவரோடும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த 893980
1234 என்னும் கீழ்காணும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.